Welcome back to TNPSC Developer Channel. இந்த வீடியோவில் TNPSC Group 2 உடைய Prelims General English Previous Year Questions தான் பார்த்துட்டு வரோம். 2012 2024 31 கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம 29 கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் 2 கொஸ்டின் பேப்பர் தான் இருக்குது. இந்த வீடியோவில் 30வது கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் 3 கொஸ்டின் பேப்பரில் நமக்கு பார்த்தோம்னா கிராமர் மட்டும்தான் இருக்குது, போயம் ப்ரோஸ் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் பேப்பரில் நமக்கு வந்து 300 கிராமர் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த 3 கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம்னாலே நமக்கு வந்து டோட்டல் கிராமரும் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அதே மாதிரி இந்த 3 கொஸ்டின் பேப்பர்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரீசெண்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லேயும் வந்து நமக்கு வந்து ரிப்பீட் ஆகியிருக்கு கிராமர் செக்ஷன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நீங்கள் 100 அவுட் ஆஃப் 100 வந்து ஈஸியாக போடலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா TNPSC படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து 30வது கொஸ்டின் பேப்பர். இது வந்து 30வது கொஸ்டின் பேப்பர். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குது. 30வது கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து கொஸ்டின் டேக் கேட்குறாங்க. கரெக்ட் கொஸ்டின் டேக். ஸோ கரெக்டான கொஸ்டின் டேக் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எவ்ரிபடி அக்ரி டு ஆர் ப்ரொபோசல். ஸோ அக்ரீட் அப்படிங்கிறது இங்கே வந்து பாஸ்ட் வெர்ப் டிட் ப்ளஸ் அக்ரி. ஸோ டிட் ப்ளஸ் அக்ரி. ஸோ அப்படின்னா இது வந்து பாஸ்ட் வெர்பு, பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ அப்படின்னா டிடின் தேன்னு வரணும். ஸோ நமக்கு வந்து டிடின் தே தான் வரணும் நமக்கு. ஓகே, ஸோ எவ்ரிபடி அக்ரி டு ஆர் ப்ரொபோசல். ஸோ நமக்கு வந்து கொஸ்டின் டேக்கில் டிடின் தே தான் வரணும். நெகட்டிவ் கொஸ்டின் டேக்காக வரணும். அடுத்து ஐடென்டிஃபை த சென்டென்ஸ். ஸோ வந்துருக்கு பாருங்கள். ஸோ வை. ஸோ இஸ் சர்டைன் டு பி லேட். ஸோ வை டு வெயிட் ஃபார் ஹிம். ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து நமக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ ஃபேன் பாய்ஸ் கன்ஜெக்ஷன் வந்திருக்கும். He is certain to be late. ஸோ காம்பவுண்டாக நமக்கு வந்து 2 மெயின் கிளாஸ் இருக்கும். ஸோ he is certain. ஸோ சப்ஜெக்ட் வெர்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய be late. ஸோ இது வந்து மெயின் கிளாஸ் கம்ப்ளீட் ஆகியிருக்கும். அதே மாதிரி why to wait for him. ஸோ why to wait for him அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு இதுவும் ஒரு மெயின் கிளாஸில் தான் வரும். ஸோ ஸோங்கிற கன்ஜெக்ஷனில் 2 மெயின் கிளாஸ் வந்து இருக்கிறதுனால இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். எஸ்விஓசி பேட்டர்ன் கேட்குறாங்க. எஸ்விஓசி பேட்டர்னில் இருக்கக்கூடியது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ வி எலக்டட் யார்? ஸோ மலர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆப்ஜெக்ட். என்னவா? தி லீடர். ஸோ வி எலக்ட் மலர் லீடர். ஸோ உங்கள் வி எலக்டட் மலர். ஸோ எலக்டட் மலரை எலக்ட் பண்ணோம். என்னவா எலக்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அது சொன்னால் தான் இங்கே வந்து கம்ப்ளீட் ஆகுது. தி லீடராக எலக்ட் பண்ணோம் அப்படின்னும் போது தான் சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. எஸ்விஓசி. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. எஸ்விஓசிக்கு தே நேம் த சைல்ட் ரமேஷ். இது பாருங்க, தே சப்ஜெக்ட், நேம்டுங்கிறது வெர்பு, தி சைல்டு அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். நமக்கு வந்து ஸோ என்ன நேம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ தான் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ ரமேஷன் நேம் பண்ணாங்க அப்படிங்கிறது, அந்த ரமேஷுங்கிறது நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு அந்த ரமேஷுங்கிற நேம் வந்து நமக்கு தேவை. ஸோ தே நேம் த சைல்ட் ரமேஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது எஸ்விஓசி. அடுத்த கொஸ்டின் டேக். ஸோ இட்ஸ் ரெய்னிங் அப்படின்னா இசன்ட் இட் வரணும். ஸோ இட்ஸ் ரெய்னிங் அப்படின்னா இசன்ட் இட். அடுத்து தே கேம். ஸோ இது வந்து டிட் ப்ளஸ் வெர்ப் அப்படின்னா டிடின் தே வரணும். ஸோ டிடின் தே. அடுத்து தே டோன்ட் லைக் மீ அப்படின்னா டூ தே வரணும். ஸோ தே டோன்ட் லைக் மீ அப்படின்னா டூ தே. she can't do the job. So can she can't do the job. Can she எவ்வளோ முடியுமா? she can't do the job முடியுமா? can she. அடுத்து preposition கேட்குறாங்க. so dash the 11th hour at 11th hour. so at the 11th hour Ramu withdraw from the contest. so Ramu withdraw from the contest, leaving the field open to his opponent on that day. So on that day. So preposition பார்த்தோன்னா at the 11th hour Ramu withdraw from the contest, leaving the field open to his opponent on that day. அடுத்து ஆக்டிவ் வாய்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் has been bought அப்படிங்கிறதுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து as
ப்ளஸ் V3 வெர்பு வந்திருக்கும். ஸோ ஆஸ் ப்ளஸ் V3 வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து ஆக்டிவில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் போடணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வெர்பு வந்து ஆஸ் ப்ளஸ் V3 அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸோ பாருங்க ஆஸ் பீன் ப்ளஸ் V3, ஆஸ் பீன் ப்ளஸ் V3 வந்தால் ஆஸ் ப்ளஸ் V3 நமக்கு வந்து வரணும். டென்ஸ் வந்து மாறக்கூடாது ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸில். அடுத்து கரெக்ட் ஜெரான் கேட்குறாங்க. ஸோ ஜெரான் பார்த்தோம்னா ஐ எம் டயர்ட் ஆஃப் வெயிட்டிங். ஸோ வெயிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து நவுனாக வந்திருக்கு. ஸோ V1 ING நவுனாக வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து டயர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வெர்பு. இங்கே வெயிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது V1 ING as நவுனாக வந்திருக்கு. ஸோ V1 ING நவுனாக வந்திருந்தா அதுதான் நமக்கு வந்து கரெக்ட் ஜெரான் ஃபார்ம். ஸோ ஐ எம் டயர்ட் ஆஃப் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது வெயிட்டிங் V1 ING as நவுனாக வந்திருக்கு. அடுத்து கரெக்ட் இன்ஃபினிட்டிவ். ஸோ இன்ஃபினிட்டிவ் வரும்போது கரெக்ட் இன்ஃபினிட்டிவ் கேட்குறாங்க. ஸோ ஹேவிங், டு பி இதெல்லாம் வந்து வராது. டு ஹேவ் ப்ரோக்கன். ஸோ இதான் நமக்கு வராது. டு பிரேக் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு கரெக்ட் இன்ஃபினிட்டிவ். அடுத்து ஆர்டிகல் கேட்குறாங்க. இந்த ஈவினிங் a stranger walked towards the sea, the roaring sea. The roaring sea was with big waves and an old man was seen there. So an old man. So old man வந்து an old man வரும். So in the evening a stranger walked towards the sea, the roaring sea. So the roaring sea was with big waves and an old man was seen there. அதுமாரி ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன். ஸோ ஆட் ஒன் இங்கே வெர்ப்னே கொடுத்துட்டாங்க. ஆட் ஒன், அந்த ஆட் ஒன் என்னங்கிறத இங்கே அவங்க சொல்லிட்டாங்க வெர்ப்னு சொல்லி. பாருங்க லாஸ்ட், ஃபைனல், ட்ரூத்ஃபுல். ஸோ லாஸ்ட், ஃபைனல், ட்ரூத்ஃபுல் இதெல்லாம் வந்து நமக்கு என்ன வரும்? அப்ஜெக்டிவாக வரும். ஸோ லாஸ்ட்டுங்கிறது தான் நமக்கு வந்து வெர்ப். கூகுள் பண்ணி பார்த்துருவோம் நம்ம. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது கன்ஃபியூஸ் பண்ணக்கூடியது. எனக்கு லாஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா லாஸ்ட்டுங்கிறது அப்ஜெக்டிவ். ஸோ லாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ஜெக்டிவ் வந்திருக்குது. LOST லாஸ்ட் அப்ஜெக்டிவ். unable to find your way. லாஸ்ட்டுங்கிறது அப்ஜெக்டிவ். ஸோ அடுத்து பாருங்கள் LASTங்கிறது கடைசியில் வரக்கூடியது. LAST அப்ஜெக்டிவ் அட்வெர்பு டிட்டர்மினராக வரும். அப்ஜெக்டிவ் அட்வெர்ப் டிட்டர்மினர். ஸோ லாஸ்ட்டுங்கிறது நவுனாகவும் வரும். நவுன் வெர்பு எல்லாமே வருது பாருங்க லாஸ்ட். அதே மாதிரி ஃபைனல். ஸோ லாஸ்ட், ஃபைனல், அப்ஜெக்டிவ், நவுன். ஸோ அப்ஜெக்டிவ், நவுன் ரெண்டுமே வரும் ஃபைனல். ஸோ லாஸ்ட்டுங்கிறது நமக்கு அப்ஜெக்டிவ். ஸோ ஃபைனலுங்கிறது அப்ஜெக்டிவ், நவுன். அதே மாதிரி இதுவும் வந்து லாஸ்ட்டுங்கிறது தான் அப்ஜெக்டிவ், நவுனாக வரும். ஃபைனலும் அதே மாதிரி தான். ட்ரூத்ஃபுல் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன வரும்? அட்வெர்பாக இருக்குமா? ட்ரூத்ஃபுல். ஸோ ட்ரூத்ஃபுல்லுங்கிறது அப்ஜெக்டிவ். ட்ரூத்ஃபுல் வந்து நமக்கு வந்து அப்ஜெக்டிவ். ஸோ நமக்கு வந்து லாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து வெர்பு. லாஸ்ட் தொலைந்து விட்டது அப்படின்னு சொல்ல இல்லைங்களா? ஸோ லாஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து வெர்ப். இங்கே அப்ஜெக்டிவ்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் அப்படிங்கிறது வெர்பு. நமக்கு லாஸ்ட்டு தான் கரெக்ட். ஓகே, அடுத்து கரெக்ட் வேர்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ டேஸ் ஆஃப் வந்து a troop of apes chased a few chickens. A troop of apes chased a few chickens. So a troop of apes chased few chickens. இங்கே ஃபியூ இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபியூ வந்து கவுண்டபுளா அன்கவுண்டபுளா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபியூங்கிறது அன்கவுண்டபுள் நவுன். ஸோ ஃபியூ கவுண்டபுள். ஃபியூங்கிறத பாருங்க கவுண்டபுள் நவுன். ஸோ கவுண்டபுள் நவுன் வரும்போது நமக்கு ப்ளூரல் வெர்பு வரும். ஸோ ஃபியூ சிக்கன்ஸ் பார்த்தீங்களா? ப்ளூரல் வெர்பு. ஸோ ஃபியூ வரும்போது வந்து ப்ளூரல் வெர்பு வருது. அது வந்து ஃபியூன்னு சொல்லக்கூடியது கவுண்ட் பண்ண முடியும். ஸோ ஒன்றுக்கு மேலே இருக்குது, ஒன்றுக்கு மேற்பட்ட. ஃபியூங்கிறது கவுண்டபுள் நவுன். ஃபியூ வரும்போது ப்ளூரல் தான் வரும். ஸோ அன்கவுண்டபுள் வரும்போது நமக்கு சிங்குலர் வரும். வாங்க லிட்டில் அப்படிங்கிறது அன்கவுண்டபுளா கவுண்டபுளான்னு பார்த்துருவோம்.
லிட்டில் பார்த்தோம்னா அன்கவுண்டபிள். ஸோ லிட்டில்ங்கிறது அன்கவுண்டபிள். ஸோ லிட்டில் அன்கவுண்டபிள். அப்போ லிட்டில் வரும்போது நமக்கு என்ன வரும்? ப்ளூரல் தான் வரும். ப்ளூரல் வெர்பு தான் வரும். ஸோ வெர்பு வந்து நமக்கு ப்ளூரலில் தான் வரும். சாரி ப்ளூரல் இல்லை, சிங்குலர் வெர்பு. அன்கவுண்டபிள். ஸோ லிட்டிலுங்க இந்த அன்கவுண்டபிள் வரும்போது நமக்கு வெர்பு சிங்குலர் வெர்ப். சிங்குலர் வெர்பை தான் எடுத்துக்கோம் லிட்டில் வரும்போது. அதே மாதிரி மச்சுங்கிறது நமக்கு அன்கவுண்டபிள். லிட்டில் அப்புறம் மச் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து அன்கவுண்டபிள் தான். அதே மெனி அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து கவுண்டபிள். மெனி மெனி ஸோ மெனினா அது வந்து நமக்கு கவுண்டபிள். கவுண்டபிள் வரும்போது நமக்கு ப்ளூரல் வரணும். மெனி கவுண்டபிள் ஆர் அன்கவுண்டபிள் செக் பண்ணிடுவோம். மெனி கவுண்டபிள். மெனி வந்து கவுண்டபிள். ஸோ மெனி வந்து கவுண்டபிள். ஸோ ப்ளூரல் வெர்பு தான் வரும். ஓகே. ஸோ ட்ரூப் ஆஃப் ஏப்ஸ் சேஸ்ட் ஃபியூ சிக்கன்ஸ். ஸோ ஃபியூங்கிறது கவுண்டபிள். ப்ளூரல் வெர்பு ப்ளூரல் வந்திருக்கும். நவுன் சிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ளூரலும் வந்திருக்கு. சிக்கன்னா வராது. ஸோ சிக்கன்ஸ் தான் வரும். ஸோ த ட்ரூப் ஆஃப் ஏப்ஸ் சேஸ்ட் ஃபியூ சிக்கன்ஸ். அடுத்து மீனிங் கேட்குறாங்க. மீனிங் பார்த்தோம்னா மெஸ்மரைசிங் அப்படின்னா கேப்டிவேட்டிங். மெஸ்மரைசிங், கேப்டிவேட்டிங், ஹிப்னாடைஸ், ஸ்பெல்பைண்ட், பெட்லாம், கன்ஃபியூசன், இம்போஸ்டர், டிசீவ்ஸ். ஸோ மெஸ்மரைசிங் அப்படின்னா கேப்டிவேட்டிங். மெஸ்மரைசிங் அப்படின்னா கேப்சரிங் ஒன்ஸ் அட்டென்ஷன். ஸோ மெஸ்மரைசிங், கேப்டிவேட்டிங், capturing one's attention. Hypnotize, spellbind. Hypnotize, hypnotize, verb to put somebody into unconscious state. Hypnotize பண்றது, somebody into unconscious state. ஒருத்தர் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு தள்ளக்கூடியது தான் ஹிப்னாடைஸ் பண்ணுறது. அடுத்து பெட்லம் அப்படின்னா கன்ஃபியூஷன். பெட்லம் கன்ஃபியூஷன், சென்ஸ் ஆஃப் அப்ரோர் அண்ட் கன்ஃபியூஷன். ஸோ பெட்லம் அப்படிங்கிறது நவுன் நமக்கு. பெட்லம் நவுன். அடுத்து இம்போஸ்டர் டிசீஸ். Imposter noun, a person who pretends to be somebody. Imposter அப்படின்னா இன்னொருத்தர் மாதிரி நடிக்கிறது. ஸோ இம்போஸ்டர்ங்கிறது நமக்கு நவுனு. pretends to be somebody. அடுத்து ஃப்ரேசஸ்க்கான மீனிங் கேட்குறாங்க. ஃப்ரேசஸ் அப்புறம் மீனிங்ஸ் மேப் பண்ண சொல்கிறாங்க. அட்வான்ஸ் அண்டு ரிட்ரீட். ஸோ முன்னாடி போய் பின்னாடி வரக்கூடியது. மூவ் டு அண்டு ஃப்ரண்ட், மூவ் டு அண்டு ஃப்ரோ, மூவ் டு அண்டு ஃப்ரோ. ஸோ அட்வான்ஸ் அண்ட் ரிட்ரீட். அது கீப் அன் அக்கௌண்ட் ஆஃப் அப்படின்னா டு ரைட் சம்திங் ஆஸ் அ ரெக்கார்ட். ஸோ ரெக்கார்ட் வச்சுக்கோ, கீப் அன் அக்கௌண்ட் வச்சுக்கோ, கீப் அன் அக்கௌண்ட் ஆஃப் ரெக்கார்ட், ரைட் சம்திங் ஆஸ் அ ரெக்கார்ட். அடுத்து அரைவின் அப்படின்னா ரீச் ஆகுது. ஸோ அரைவின் ரீச் ஆகுறது. பவர் அவுட் ஃப்ரம். ஸோ அப்படின்னா எமர்ஜென்ட் லார்ஜ் நம்பர். ஸோ பவர் அவுட் ஃப்ரம். ஸோ ஏதாவது ஒரு வந்து வெளியே வரக்கூடியது. எமர்ஜென்ட் லார்ஜ் நம்பர், பவர் அவுட் ஃப்ரம். அடுத்த கொஸ்டின், which one of the following sentence has participle? ஸோ பார்ட்டிசிபிள் எதில் இருக்குன்னு கேட்குறாங்க. பார்த்தோம்னா having lost his passport he applied for a new one. ஸோ having plus v3. ஸோ having lost his passport. ஸோ v3 வந்துடும். having plus v3 வரும்போது நமக்கு வந்து அது பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். ஸோ பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் வரும்போது நமக்கு வந்து என்ன வரும்னா ஹேவிங் பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள்.
having plus v3 வந்தால் பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இதில் வந்து having plus v3 வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு வரும். ஸோ having plus v3 வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆக்ஷனில் தான் having plus v3 வரும். ஸோ இங்கே பார்த்தோம்னா having lost is passport. ஸோ பாஸ்போர்ட் தொலைச்சதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ண போய் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ண நியூ ஒன். ஸோ இந்த having lost அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். இது வந்து பார்ட்டிசிபிள் இருக்கக்கூடியது. அடுத்து பாருங்க, செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ஸோ காந்திஜி இஸ் தி ஒன்லி பர்சன் ஹூ ஸ்டூட் ஃபார் ட்ரூத் அண்ட் நான் வயலன்ஸ். ஸோ ஃபார் ட்ரூத் அண்ட் நான் வயலன்ஸ் இங்கே வந்து ஃபார் கொடுத்துருக்காங்க. ஃபார் ட்ரூத் அண்ட் நான் வயலன்ஸ்க்காக நின்ற ஒரே ஒரு பர்சன் வந்து காந்திஜி அவர்கள் அப்படி சொல்றாங்க. இங்கே ஆஃப் ட்ரூத் வராது, ஆஃப்டர் ட்ரூத் வராது, அவே ட்ரூத்தும் வராது. ஸோ ஃபார் ட்ரூத் அண்ட் நான் வயலன்ஸ் தான் கரெக்ட். ஸோ காந்திஜி இஸ் த ஒன்லி பர்சன் ஹூ ஸ்டூட் ஃபார் ட்ரூத் அண்ட் நான் வயலன்ஸ். அதே மாதிரி ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கும். அடுத்து ஐடென்டிஃபை த சென்டென்ஸ். ஸோ in the event of his failure he will give up further attempts. ஸோ he will give up further attempts அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து ஒரு மெயின் கிளாஸ். in the event of his failure. ஸோ அங்கே ஃபெயிலியருங்கிறது நமக்கு வந்து இது வந்து நான் ஃபைனைட் வர்பு. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஹெல்பிங் வர்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நான் ஃபைனைட் வர்ப் மட்டும் வந்துருக்கூடியது வந்து ஃப்ரேஸு. ஸோ இது வந்து இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படின்னு வந்துருக்கீங்களா. ஸோ இந்த ஈவெண்ட் ஆஃப். அப்புறம் வந்து பார்த்தோம்னா இன்ஸ்பைட் ஆஃப், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சிம்பிள் சென்டென்ஸ். அதை பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இந்த ஈவெண்ட் ஆஃப் இஸ் ஃபெயிலியர் ஈ வில் கிவ் அ ஃபர்தர் அட்டம்ஸ். இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். அடுத்து கரெக்ட் கொஸ்டின் டேக் கேட்குறாங்க. கரெக்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின் டேக். ஸோ பாருங்க, தே ஹேட் பீன் டு லண்டன். ஸோ தே ஹேட் பீன் டு லண்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே வந்து தே ஹேட் பீன் டு லண்டன். இங்கே வந்து ஹேட் இன் தே வரும். ஓகேங்களா. ஸோ ஹேட் இன் தே வருது. தே ஹேட் பீன் டு லண்டன். ஹேட் இன் தே வருது. அதே மாதிரி இங்கே ஹேட் பீன் வந்தப்போ இங்கே நம்ம வந்து ஹேட் இன் தே நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ ஒரு இன்னொரு சென்டென்ஸ் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஸோ ஐ ஹேட் மை டீ ஜஸ்ட் நவ். ஐ ஹேட் மை டீ ஜஸ்ட் நவ். ஸோ இதுக்கு வந்து கொஸ்டின் டேக் என்ன வரும் பாருங்க. I had my tea just now. ஸோ இந்த கொஸ்டின் டேக் என்ன வரும்னா didn't I. ஸோ didn't I தான் வரும். ஸோ இங்கே வந்து ஆட் வந்திருக்கப்ப hadn't I நம்ம போட்டக்கூடாது இங்கே. ஸோ didn't I தான் போனோம். இங்கே ஹேடுங்கிறது ஹேவுடைய ஃபாஸ்ட் வர்பு தான் ஹேடாக வந்திருக்குது இங்கே. ஸோ இங்கே வந்து நம்ம ஹேடுங்கிறது டிட் ப்ளஸ் ஹேவ் அப்படின்னு நம்ம பிரிப்போம். ஸோ அப்போ அங்கே வந்து கொஸ்டின் டேக் என்ன வரும், டிடின்ட் ஐன்னு சொல்லக்கூடியதான் நமக்கு கரெக்ட் கொஸ்டின் டேக். ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும் கரெக்டாக. அடுத்து மீனிங்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபெரோசியஸ் அப்படின்னா வைல்டு. இம்பிடிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அப்டக்கிள்ஸ். ஹாட்டினா அரகண்ட். அஃப்ளிக்ஷன் அப்படிங்கிறது ஷாரோ. ஸோ அஃப்ளிக்ஷன் ஷாரோ. ஹாட்டி HAUGHT ஹாட்டி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ அரகண்ட்லி சுப்பீரியர் அண்ட் டிஸ்டெயின்ஃபுல். ஹாட்டி அட்ஜெக்டிவ். அரகண்ட். அதுக்கப்புறம் அஃப்ளிக்ஷனுங்கிறது நமக்கு வந்து பெயின் ஆம். அஃப்ளிக்ஷன் அப்படின்னா பெயின் ஆம். சாரோ பெயின் ஆம், வருத்தப்படுறது அஃப்ளிக்ஷன். அடுத்து பாருங்க, சூட்டபிள் ஆர்டிகல் கேட்குறாங்க. ஹி ஆல்வேஸ் ஆஃபர்ஸ் ஆர்ம்ஸ் டு த புவர். ஸோ த புவர், த ரிச் இதெல்லாம் வந்து தி தான் வரும். புவர் ரிச் இதெல்லாம் வந்து தி தான் வரும். ஹி ஆல்வேஸ் ஆஃபர்ஸ் ஆர்ம்ஸ் டு த புவர். அடுத்து ஆர்டிகல் கேட்குறாங்க. ஸோ ஆன் எம்எல்ஏ இங்கே பாருங்க, ஆன் எம்எல்ஏ தி செகண்ட் ரேங்க். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து இந்த மாதிரிலாம் வரும்போது தி தான் வரும். தி செகண்ட் ரேங்க்கு. அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் முன்னாடி இந்த மாதிரி லாங்குவேஜஸ் இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, தமிழ் இதெல்லாம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் வந்து வராது. ஸோ நோ ஆர்டிக்கல், 0 ஆர்டிக்கல் வரும். அடுத்து வந்து மேன் பார்த்தோன்னா த மேன். ஸோ மேன். ஸோ மேனுங்கிறது நமக்கு வந்து சிங்குலர். ஸோ அங்கே வந்து வந்துருக்குது மேன். இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்க்கு முன்னாடி நமக்கு வந்து ஆர்டிக்கல் வராது. அடுத்த கொஸ்டின்,
பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்ராட் அப்படிங்கிறது ப்ளூங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ கலர் வந்து நமக்கு அட்ஜெக்டிவ் தான். ஓகே, ஸோ கார்ட்டூன் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு நவுனாக வந்து இருக்குது. டேருங்கிறது வெர்ப். அப்ராட் அப்படிங்கிறது அட்வெர்ப். அப்ராட் அட்வெர்ப். அப்ராடுங்கிறது அட்வெர்ப். ப்ளூ அட்ஜெக்டிவ், கார்ட்டூன் நவுனு, டேருங்கிறது வெர்ப். அடுத்து சிக்ஸ்த்து. ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து சிக்ஸ்த்து வந்தால் நமக்கு வந்து என்ன வரும்? தி தான் வரும் ஆர்டிகல். ஸோ த சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட். அடுத்து அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ் எது அட்ஜெக்டிவ்னு கேட்குறாங்க? இந்த இட்டலைஸ்ட் ஃபார்மில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த இட்டாலிக் வேர்டில் எது அட்ஜெக்டிவ்னு கேட்குறாங்க? ஸோ ஐ டிட் நாட் நோ இஸ் அட்ரஸ். ஐ டிட் நாட் நோ இஸ் அட்ரஸ்ங்கிறது நமக்கு நவுனாக தான் வந்துருக்குது இங்கே. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், அட்ரஸ் த கேதரிங். ஸோ அட்ரஸ் த கேதரிங் இது வந்து நமக்கு சப்ஜெக்ட் நவுனாக வந்துருக்கும். ரைட் யுவர் அட்ரஸ். ஸோ ரைட் யுவர் அட்ரஸ் இது வந்து நமக்கு நவுன். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு நவுனாக தான் வரும். அட்ரஸ் அப்படிங்கிறது அட்ரஸ் வந்து நவுனாக வந்துருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், ஹி ஹேஸ் ஆஸ்க்டு ஃபார் தி அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ ப்ரூஃப்ங்கிறது நமக்கு நவுனு. இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கக்கூடிய இந்த அட்ரஸ் வந்து அட்ஜெக்டிவ். ஸோ நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கக்கூடியது அட்ஜெக்டிவ். இங்கே வந்து ப்ரூஃப் நவுனு, அட்ரஸ் அட்ஜெக்டிவ். ஸோ இங்கே பாருங்கள், ரைட் யுவர் அட்ரஸ் ஹியர். இங்கே ஹியருங்கிறது நம்ம நவுன்லாம் சொல்ல மாட்டோம். ஸோ அட்ரஸ்ங்கிறது இங்கே நவுனாக வந்திருக்கு. அதே மாதிரி அட்ரஸ் த கேதரிங் இது நவுனு. ஐ டிட் நாட் நோ இஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே வந்து அட்ரஸ்ங்கிறது ஒரு நவுனாக தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து கூட எதுவும் வேற இன்னொரு நவுனுக்காக அது வந்து டிஸ்கிரைப் பண்ணி அட்ஜெக்டிவாக வரல. ஸோ நமக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஆஸ்க்ட் ஃபார் தி அட்ரஸ் ப்ரூஃப். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஹேவ் அ பிளான். ஸோ தே ஹேவ் அ வாட்? பிளான். பிளான் அப்படிங்கிறது இங்கே நவுன். தே ஹேவ் அ பிளான். பிளான் வந்து நவுன். அதே மாதிரி ஐ லிவ் வெர்பு. சி வாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து ஃபாஸ்ட்டுங்கிறது வெர்பு. ஸோ சி வாக்ஸ் ஃபாஸ்ட். ஸோ ஃபாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. சி வாக்ஸ் அப்படிங்கிறது வெர்பு. வெர்பை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்குது. அவன் எப்படி வாக் பண்ண அப்படின்னு சொல்லி இன்னொரு வெர்பு வந்திருக்கு. ஸோ இது வந்து அட்வெர்பு. அடுத்து ஐ ஹேவ் அ கிஃப்ட் ரேப்பர். ரேப்பருங்கிறது நவுனு. ஸோ இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. என்ன ரேப்பர்னா கிஃப்ட் ரேப்பர். ஸோ அப்போ வந்து கிஃப்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து அட்ஜெக்டிவ். ஸோ ஐ ஹேவ் அ கிஃப்ட் ரேப்பர். அடுத்து நாட் யூஸ்ட். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நாட் யூஸ்ட். ஸோ இந்த இதில் இல்லாத பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எதுன்னு கேட்குறாங்க. சி கேவ் அஸ் அ ப்ரெசன்ட். ஸோ சி கேவ் அஸ் அ ப்ரெசன்ட் நவுனு. ஸோ வி ப்ரெசன்டர் கிஃப்ட் எவ்ரி இயர். ஸோ கிஃப்ட் வந்து எவ்ரி இயர் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம். வி ப்ரெசென்டர் கிஃப்ட் எவ்ரி இயர். ஸோ கிஃப்ட் எவ்ரி இயர். கிஃப்ட்டுங்கிறது நவுனு. ஓகே, கிஃப்ட் வந்து நவுனு நமக்கு. ஓகே, எவ்ரி இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்ரி இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது இயர்லி யூஸ்ட் அஸ் அட்வெர்பு. எவ்ரி இயருங்கிறது அட்ஜெக்டிவாக தான் இருக்கும். ஸோ எவ்ரி இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து என்னது? அட்ஜெக்டிவ். ஸோ கிஃப்ட் கொடுப்போம் எப்போனா எவ்ரி இயர். ஸோ அப்போ இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு இல்லையா, அது அட்ஜெக்டிவ். அடுத்து பாருங்க, த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இஸ் வர்ஸ். த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். ஸோ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இஸ் வர்ஸ். சுச்சுவேஷன் வந்து நமக்கு நவுன். சுச்சுவேஷன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம்னா நமக்கு வந்து நவுன் வரும். சுச்சுவேஷன் நவுனு. இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது. ப்ரெசென்ட்டாக பாஸ்ட்டாக அந்த மாதிரி சொல்லுவீங்க. அப்போ இது வந்து இங்கே அட்ஜெக்டிவ்ல தான் வரும். ப்ரெசன்ட் ப்ரெசன்ட் அப்படிங்கிறது கேன் பி வெர்பு, நவுன் ஆர் அட்ஜெக்டிவ். இங்கே வந்து நவுன் சுச்சுவேஷன் வந்துட்டு. ஸோ இது டிஸ்கிரைப் பண்ணி ப்ரெசன்ட் சுச்சுவேஷனா, பாஸ்ட் சுச்சுவேஷனா, ஃபியூச்சர் சுச்சுவேஷனா சொல்லி எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற நவுனுக்கு. ஸோ அது வந்து அட்ஜெக்டிவ். அடுத்து த பேப்பர் ப்ரெசென்டட் நீட்ஸ் யுவர் அட்டென்ஷன். ஸோ த பேப்பர் ப்ரெசென்டட் நீட்ஸ் யுவர் அட்டென்ஷன். அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து நவுன் தான் வரும். ப்ரெசென்டட் நீட்ஸ் யுவர் அட்டென்ஷன். அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து நவுன் தான். ஸோ பேப்பர் ப்ரெசென்டட் நீட்ஸ் யுவர் அட்டென்ஷன். ஸோ நவுன் நமக்கு பார்த்தோன்னா நவுன் வந்துருக்குது, அட்ஜெக்டிவும் வந்துருக்குது, வெர்பும் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அங்கே நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரெசென்டட், ஒர்ஸு, அப்புறம் கேவ்,
நம்ம வி ப்ரெசென்டர். ஸோ இங்கே வந்துருக்கூடிய இந்த ப்ரெசென்ட் வந்து வெர்பாக வந்திருக்குது. ஸோ இந்த ப்ரெசென்ட் வெர்பு இங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரெசென்ட் வந்து அப்ஜெக்டிவ் வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து வெர்பம் வந்திருக்குது. அட்வெர்ப் தான் நமக்கு வந்து எங்கேயுமே வரல. 4 சென்டென்ஸில் அட்வெர்ப் வந்து எங்கேயுமே வரவில்லை. அடுத்து கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ஸோ ஜான் லெஃப்ட் பெங்களூர் ஆஃப்டர் ஹர் ஸ்டடீஸ். ஷி ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு கெட் அ ஜாப். ஸோ ஜான் would have found a new job. would have found. ஸோ would have ப்ளஸ் V3 வந்து அங்கே என்ன வரணும்னா ஆட் ப்ளஸ் V3 வந்து வரணும். ஸோ ஆட் ப்ளஸ் V3 எங்கே இருக்குன்னா நம்ம பார்த்தோம்னா ஆட் ப்ளஸ் V3 இங்கே தான் இருக்குது. ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப் சி ஆட் ஸ்டேட். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஆட் ப்ளஸ் V3 ஆட் ப்ளஸ் V3 வந்தால் நமக்கு வந்து என்ன வரும்னா would have ப்ளஸ் V3 வரணும். ஸோ ஆட் ப்ளஸ் V3 வந்தால் would have ப்ளஸ் V3 வரணும். அடுத்த கொஸ்டின் கரெக்ட் சென்டென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இஸ் ஒன் ஆஃப் த டாக்டேட்டிவ் பாய்ஸ். ஸோ ஆஃப் த வரும்போது நமக்கு வந்து ப்ளூரல் வரணும், பாய்ஸ். ஸோ இஸ் ஒன் ஆஃப் த டாக்டேட்டிவ் பாய்ஸ் இன் தி கிளாஸ். கரெக்ட். அடுத்த அகைன் கரெக்ட் சென்டென்ஸ். ஸோ ஒன் ஆஃப் தீஸ் சைக்கிள்ஸ். ஸோ ஒன் ஆஃப் தீஸ் வரும்போது சைக்கிள்ஸ் வரணும். சைக்கிள்ஸ். ஒன் ஆஃப் தீஸ் சைக்கிள்ஸ் இஸ் டிஃபெக்டிவ். ஸோ பாருங்க ஆஃப் தீஸ் வரும்போது இங்கே சைக்கிள் வரல, சைக்கிள்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து கரெக்ட். ஆஃப் தீஸ் பின்னாடி சைக்கிள்ஸ். பட் இங்கே அந்த சைக்கிள்ஸில் இங்கே வந்து ஆஃப் தீஸ் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு வந்து ப்ரீபோசிஷனல் ஆப்ஜெக்டாக வந்துடும். ப்ரிபோசிஷனல் ஆப்ஜெக்ட். ஸோ இப்படி வந்ததுனா நமக்கு வந்து இங்கே ஒன் ஆஃப் த சைக்கிள்ஸ். ஸோ நிறைய சைக்கிள்ஸ் இருக்குது, அதில் ஒன் ஆஃப் த சைக்கிள்ஸ் தான் இங்கே நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த ஒன்றுங்கிறது நமக்கு வந்து இங்கே சிங்குலர். அப்போ வெர்பு வந்து சிங்குலர் தான் வரணும். ஸோ இங்கே ஒன்றுங்கிறது சிங்குலர், வெர்பும் நமக்கு சிங்குலர் வெர்பாக தான் வரணும், இஸ். ஸோ ஒன் ஆஃப் தி சைக்கிள்ஸ் இஸ் டிஃபெக்டிவ். ஒன் ஆஃப் திஸ் சைக்கிள்ஸ் இஸ் டிஃபெக்டிவ். அடுத்த கரெக்ட் சென்டென்ஸ் கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் தி லாங்கஸ்ட் லெசன் இன் திஸ் புக். ஸோ திஸ் இஸ் தி லாங்கஸ்ட். மோஸ்ட் லாங்கஸ்ட் வராது, மோஸ்ட் லாங். ஸோ அதெல்லாம் வந்து எதுவுமே வராது. திஸ் இஸ் தி லாங்கஸ்ட் லெசன் இன் திஸ் புக். ஸோ வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அடுத்து அகைன் கரெக்ட் சென்டென்ஸ் கேட்குறாங்க. ஸோ ராமு இஸ் டாலர் தென் சோமு. ஸோ ராமு சோமு ரெண்டு பேர் மட்டும் தான் கம்பேர் பண்ணுறாங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் நமக்கு வந்து கம்பேரேட்டிவ் சென்டென்ஸ் வரணும், கம்பேரேட்டிவ் டிகிரி வரணும். ஸோ ராமு இஸ் டாலர். டாலுக்கு வந்து டாலஸ்ட் அப்படி வரும். ராமு இஸ் டாலர் தென் சோமு. அடுத்து கரெக்ட் ஜெரன் ஃபார்ம் கேட்குறாங்க. ஜெரன்னா யூஎன்ஏஎன்ஜி நவுனாக வந்திருக்கணும். ஸோ ஐ ரிமெம்பர் ரீடிங் அபவுட் த எர்த்குயிக். ஸோ ஐ ரிமெம்பர் ரீடிங் about the earthquake. I remember reading about the earthquake in the paper. ஸோ இதில் வந்து ஹேவிங் ரீட். ஸோ ஹேவிங் ரீடுங்கிறது நமக்கு வந்து அதே பாருங்க ஹேவிங் பீன் ரீட். ஸோ இது வந்து ஜெரன் கிடையாது, வரும் பார்ட்டிசிபிளாக வரும். அதே மாதிரி ஐ ரிமெம்பர் டு அபவுட் தி எர்த்குயிக் இந்த பேப்பர். ஸோ இதில் வந்து V1ING கிடையாது. இப்போ ஆப்ஷனாக எலிமினேட் பண்ணோம்னா லாஸ்ட்டாக டி ஆப்ஷன் தான் வந்து நிற்கும். ஸோ ஐ ரிமெம்பருங்கிறது வெர்ப் வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து ரீடிங் அபவுட் earthquake. ஸோ ரீடிங் அபவுட் த earthquake அப்படிங்கிறது V1ING as நவுனாக வந்திருக்கு. ஸோ அங்கே ரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடியது V1ING as நவுனாக வந்திருக்குது. நமக்கு ரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து ஜெரன். அடுத்த கொஸ்டின் கரெக்ட் சென்டென்ஸ் கேட்குறாங்க. ஸோ கைண்ட்னஸ் இஸ் தி நோப்லெஸ்ட் ஆஃப் ஆல் விச்சஸ். ஸோ நோப்லெஸ்ட் ஆஃப் ஆல் விச்சஸ். ஸோ விச்சு வரக்கூடாது இல்லையா, அங்கே விச்சஸ்னு ப்ளூரல் வரணும். ஸோ ஆல் விச்சஸ். அதே மாதிரி ஆஃப் த வரும்போது, ஸோ ஆஃப் வரும்போது நமக்கு ப்ளூரல் வந்துடும், ஆஃப் ஆல் விச்சஸ். ஸோ கைண்ட்னஸ் இஸ் தி கைண்ட்னஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து சிங்குலர். கைண்ட்னஸ் இஸ் தி நோப்லெஸ்ட். ஸோ நோப்லெஸ்ட் வரும்போது மோஸ்ட் நோபல்ஸ்லாம் வராது இல்லையா, மோஸ்ட் வராது. தி நோப்லெஸ்ட். கைண்ட்னஸ் இஸ் தி நோப்லெஸ்ட் ஆஃப் ஆல் விச்சஸ். அடுத்து சூட்டபிள் ஜெரன் கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி V1ING நவுனாக வரணும். ஸோ வாக்கிங் ஆன் தி கிராஸ் இஸ் ஃபர்பிடன். ஸோ வாக்கிங் ஆன் த கிராஸ் இஸ் ஃபர்பிடன் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வாக்கிங்கிறது நமக்கு சூட்டபிள் ஜெரன். அடுத்து இன்ஃபினிட்டிவ் கேட்குறாங்க. ஸோ டு ஸ்பீக் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு இன்ஃபினிட்டிவ். ஐ எம் நாட் அஃப்ரைட் டு ஸ்பீக் தி ட்ரூத். ஐ எம் நாட் அஃப்ரைட் டு ஸ்பீக் த ட்ரூத். அடுத்து கரெக்ட் பேசிவ் ஃபார்ம் கேட்குறாங்க. ஸோ பேசிவ் ஃபார்ம் கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு ஈ வில் டூ இட் அப்படிங்கிறது ஆக்டிவில் இருக்குது. ஸோ வில் டூ. ஸோ வில் ப்ளஸ் வெர்பு வந்துருக்கு இல்லையா, அப்படின்னா வில் பி ப்ளஸ் V3 வெர்பும் வந்துடணும். ஸோ வில் ப்ளஸ் வெர்பு வந்திருக்கு. வில் ப்ளஸ் வெர்பு வந்ததுன்னா நமக்கு வந்து வில் பி. பேசிவில் வில் பி
ப்ளஸ் V3 verb வந்தோம். ஸோ அப்படின்னா வில் பி டன் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு பேசிவ் ஃபார்ம் வரும். அடுத்து ஆக்டிவ் வாய்ஸ் கேட்குறாங்க. ஸோ லெட் த சில்ட்ரன் பிளே இன் த கிரவுண்ட், லெட் த சில்ட்ரன் பிளே இன் தி கார்டன். ஆக்டிவ் வாய்ஸ், ஸோ லெட் த டோர்ஸ் பி ஓப்பன்ட். V3 verb வந்தால் நமக்கு வந்து என்னது, அது வந்து பேசிவ். லெட் த இம்ப்ளிமெண்ட் நாட் பி டிஸ்டர்ப். ஸோ இது இல்லாமல் வந்து V3 verb வந்தாலே நமக்கு வந்து அது பேசிவ். V3 verb இல்லாமல் இருக்கக்கூடியது இது பாருங்க, இது ஒன்று தான். லெட் த சில்ட்ரன் பிளே இன் தி கார்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ். அதே மாதிரி இது வந்து இந்த லெட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா, லெட்டு ப்ளஸ் சப்ஜெக்ட், லெட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் V3 verb வரும். ஸோ இது வந்து நம்ம பேசிவில் மாற்றுறப்ப லெட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் V3 verb வர மாதிரி மாற்றணும். ஸோ லெட் த டோர்ஸ் பி ஓப்பன், லெட் த கார்ஸ் பி பார்க்டு அப்படி வரும் இல்லைங்களா. ஸோ அது வந்து கரெக்ட் பேசிவ் வாய்ஸ். அடுத்து ஐடென்டிஃபை த டென்ஸ் ஃபார்ம் கேட்குறாங்க. ஸோ ஹி ஹேஸ் ஜஸ்ட் கான் அவுட். ஸோ ஹி ஹேஸ் ஜஸ்ட் கான் அவுட்ங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது ரீசெண்டாக வெளியே போனோம். ஸோ ரீசெண்டாக கம்ப்ளீட்டான ஆக்ஷன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வரும். அடுத்து ப்ரெசன்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ். ப்ரெசன்ட் ப்ராக்ரஸிவ் அப்படின்னா என்ன டெஸ்ட், கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கேட்குறாங்க. இந்த எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறதுக்கு இஸ் எக்ஸ்பெக்டிங் அப்படிங்கிறத ப்ரெசன்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ். ஸோ தேர் இஸ் அ தேர் இன் மை கோட், தேர் இஸ் அ டேர் இன் மை கோட். ஸோ இங்கே டேருங்கிறது அது கிழிஞ்சு இருக்குது. ஸோ கண்ணீர் துளி அப்படின்னு சொல்லக்கூடியது டேர் சொல்லும், அதே வந்து டேர் தான் வரும். ஸோ டேர் கிழிச்சு, கோட் வந்து கிழிஞ்சு இருக்குது. தேர் இஸ் அ டேர் இன் மை கோட். ஸோ ஐ வில் பை. ஸோ ஐ வில் பை நியூ கோட் வென் ஐ கோ டு த மார்க்கெட். ஸோ வென் ஐ கோ டு த மார்க்கெட், எப்போ நான் மார்க்கெட்டுக்கு போகிறேனோ அப்போ நான் வந்து நியூ கோட் வாங்குவேன். ஸோ வாங்கி கொள்வேன். தேர் இஸ் அ டேர் இன் மை கோட். ஸோ ஐ வில் பை அ நியூ கோட் வென் ஐ கோ டு மார்க்கெட். அடுத்து பாஸ்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஆப்சென்டட் அப்படின்னா வாஸ் ஆப்சென்டிங். ஸோ ஆப்சென்டடுக்கு பாஸ்ட் ப்ராக்ரஸிவ் verb வந்து வாஸ் ஆப்சென்டிங். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ். His son, the pride of his old age, is dead. His son, the pride of his old age, is dead. ஸோ அது வந்து சிம்பிள் சென்டென்ஸ், எந்த கன்ஜெக்ஷனும் இது இல்லை. அடுத்துங்க பாருங்க, தட் வந்துருக்குதா, இது வந்து காம்ப்ளெக்ஸ். ஸோ தட்டுங்கிறது நமக்கு காம்ப்ளெக்ஸ் கன்ஜெக்ஷன். தட். ஸோ இஸ் அன்ரிலையபிள் இஸ் வெல் நோன். தட் இஸ் அன்ரிலையபிள் இஸ் வெல் நோன். ஸோ இங்கே தட்டு வந்தால் காம்ப்ளெக்ஸ் கன்ஜெக்ஷன். ஸோ அதே மாதிரி பாருங்க, தட்டு அப்புறம் ஹூ வந்தாலும் அது காம்ப்ளெக்ஸ் கன்ஜெக்ஷனில் தான் வரும். ஹூ விச் இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் கன்ஜெக்ஷன். ஸோ அடுத்து பாருங்க, ஐடென்டிஃபை காம்பவுண்ட் சென்டென்ஸ் கேட்குறாங்க. அண்டு வந்துருக்குதாங்க, அன் கன்ஜெக்ஷன், ஃபேன் பாய்ஸ் கன்ஜெக்ஷன். அடுத்து சிம்பிள் சென்டென்ஸ் கேட்குறாங்க. ஸோ டூ இது வந்து சிம்பிள் தான். ஸோ டூ வந்து நமக்கு வந்து அது சிம்பிள் சென்டென்ஸ் தான். ஸோ பாருங்க, ஸோ தட் வந்து காம்ப்ளெக்ஸ். ஸோ தட் காம்ப்ளெக்ஸ். அதே மாதிரி அண்டு வந்து காம்பவுண்டு. அடுத்து ஆஸ் த ப்ராப்ளம் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ இது வந்து சப்பார்டினேட் கிளாஸ், ஐ கேனாட் சால்வ் இட் அப்படின்னு சொல்லி ஒரு மெயின் கிளாஸ். ஸோ ஆஸ்ங்கிற கன்ஜெக்ஷன் வந்து இது வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ் கன்ஜெக்ஷன்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அடுத்து ஐடென்டிஃபை சிம்பிள் சென்டென்ஸ் கேட்குறாங்க. ஸோ இவென்ட் டு த பிளேஸ் வேர். ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ். ஒரு கன்ஜெக்ஷன் வச்சு இந்த இதற்கு வேறுங்கிற காம்ப்ளெக்ஸ் கன்ஜெக்ஷன். இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அடுத்து வந்து பார்த்தோம்னா இவென்ட் டு இஸ் ஃபாதர்ஸ் நேட்டிவ் பிளேஸ். அங்கே வந்து எந்த கன்ஜெக்ஷனும் கிடையாது. ஸோ நோ கன்ஜெக்ஷன்ஸ், அந்த கன்ஜெக்ஷனும் இல்லாமல் வந்திருக்குது. இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். அது இவென்ட் டு அ பிளேஸ், இது வந்து காம்பவுண்ட். அண்டு வந்திருக்கு இல்லையா, காம்பவுண்ட். அடுத்து இவென்ட் டு த நேட்டிவ் பிளேஸ் வேர் இஸ் ஃபாதர் இஸ் லிவ்ட். ஸோ வேர் வந்துருக்கு, இது வந்து காம்ப்ளெக்ஸ். அடுத்த கொஸ்டின் ஆன்டனிம் கேட்குறாங்க. ஸோ ஆன்டனிம் ட்ரிவியல், அதனுடைய ஆன்டனிம் பார்த்தோம்னா சிக்னிஃபிகன்ட். ஸோ ட்ரிவியல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் பார்க்கணும். ட்ரிவியல் அப்படின்னா இன்சிக்னிஃபிகன்ட். ஸோ லிட்டில் வேல்யூ. ட்ரிவியல்னா லிட்டில் வேல்யூ. ட்ரிவியலுங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ அதனுடைய மீனிங் என்னன்னா லிட்டில் வேல்யூ, குறைவான மதிப்புடையது. அப்போ இங்கே சிக்னிஃபிகன்ட் வரும். அக்சலரேஷன் அப்படின்னா ஸ்லோ பண்ணுவோம் நம்ம. ரிட்டார்டேஷன், அக்சலரேஷன், ரிட்டார்டேஷன். மான்ஸ்ட்ரஸ் வந்து டுவார்ப்னா உள்ளத்தன்மை. மான்ஸ்ட்ரஸ் வந்து டார்ஃப் வந்து பர்சன் அனிமல் பிளான்ட் திஸ் தட் இஸ் much smaller. டார்ஃப்னா மச் ஸ்மாலர். அடுத்து எக்ஸ்டிங்யூஸ்ட் வந்து லிட். ஸோ எக்ஸ்டிங்யூஸ்னா ஃபயர் எக்ஸ்டிங்யூசர், ஃபயரை அணைக்கக்கூடியது. அதுக்கு ஆன்டனிம் வந்து லிட், பற்ற வைக்கிறது.
அடுத்து மீனிங்கோட மேப் பண்ண சொல்கிறாங்க. பார்ச்டு அப்படின்னா வெட்டு, பார்ச்டு வெட்டு. டாட் ஸ்லிமி க்ரோண்டு ஸ்மைல்டு. ஃப்ரீடம் ஸ்லேவரி. ஸோ ஃப்ரீடம் ஸ்லேவரி. பார்ச்டு அப்படின்னா வெட்டு. பார்ச்டுங்கிறது அட்ஜெக்டிவ். ட்ரைட் அவுட் வித் ஈட். ட்ரைட் அவுட் வித் ஈட். adjective dried out with heat. So dried out with heat. அடுத்து taut டாட். இது வந்து adjective stretched or pulled tight, not slack. stretched டாட் அப்படின்னா stretched. இதுவும் வந்து adjective stretch, ரொம்ப நீளமாக ஸ்ட்ரெச் பண்ணக்கூடியது. groaned அப்படின்னா smiled. So groaned make a deep inarticulate sound conveying pain. என்ன கேட்டிருக்காங்க, மீனிங் கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே groundக்கும் ஸ்மைல்டு கொடுத்துருக்காங்களே, ஆன்டனிமில் ஸ்மைல்டு வரும் பாருங்க. டீப் கன்வேயிங் பெயின் டிஸ்பர் ப்ளஷர். ஓகே, க்ரோன். இப்போ பெயினும் க்ரோன் பண்ணுவோம், ப்ளஷர் அதுவும் க்ரோனா. பெயின் டிஸ்பேர் ப்ளஷர். பெயின் க்ரோன்னா பெயின் டிஸ்பேர் ப்ளஷர். டிஸ்பேர்னா ஹோப்லெஸ். பெயின் டிஸ்பேர் ப்ளஷர். அடுத்து ஃப்ரீடம் வந்து ஸ்லேவரி. இது வந்து ஆன்டனிம் தான். ஸோ மீனிங் வந்து இங்கே வந்து ஆன்டனிம் தான் கேட்டிருக்காங்க. கரெக்ட் பாருங்க. பார்ச்டு அப்படின்னா ட்ரைட் அவுட் வித் ஹீட். ஸோ ட்ரையாக இருக்கக்கூடியது ட்ரைட் அவுட். பார்ச்டுனா ட்ரையாக இருக்கக்கூடியது. அதுக்கு ஆன்டனிம் வந்து வெட்டு, ஈரமாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி டாட் அப்படின்னா ஸ்ட்ரெச்சு, ஸ்டம்பர் ஸ்ட்ரெச் பண்ணக்கூடியது. அதுக்கு ஆன்டனிம் ஸ்லிம்மி. க்ரௌண்டுனா பெயின் டிஸ்பேர். ஸோ பெயின் வருத்தம், சாரோ. இது வந்து ஆன்டனிம் ஸ்மைல்டு. அதே மாதிரி ஃப்ரீடம் வந்து ஸ்லேவரி. ஆர்டிக்கல் ராம் had applied for the post of a cashier in the bank. Sorry, in a bank. Cashier in a bank. ஸோ என்ன பேங்க்னா அவங்க கொடுக்கல, பர்டிகுலராக பேங்க்கை பாயிண்ட் அவுட் பண்ண சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக பேங்க் காமனாக பேங்க்னு மட்டும் கொடுத்துருக்காங்களே அப்படின்னா ஏதாவது ஒரு பேங்க் இருக்குது. காமனாக பேங்க்னு கொடுத்துருக்காரு, நம்ம பேங்க் நம்ம எடுத்துக்கிறோம். ஏதாவது ஒரு பேங்க்கு. இன் த இன்டர்வியூ he answers some questions well. So in the interview, so on the interview he answered some questions well. So Rama had applied for the post of a cashier in a bank. In the interview he answered some questions well. அடுத்து இது வந்து இது மீனிங் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ப்ரோவஸ் அப்படிங்கிறது கோவர்ட். ஸோ கோவர்ட்னா ப்ரோவஸ் அப்படிங்கிறது நவுனு. எக்ஸ்பர்டைஸ்னா பர்டிகுலர் ஆக்டிவிட்டி. எக்ஸ்பர்டைஸ். ப்ரோவஸ்னா எக்ஸ்பர்டைஸ் நவுன். எக்ஸ்பர்டைஸ். ஸோ அங்கே வந்து கோவர்ட். அது கோவர்ட் அப்படின்னா lacking the courage to do endure dangerous unpleasant things. இது வந்து நவுன் தான், கோவர்ட் நவுனு. இது வந்து lacking courage. ஸோ ஆன்டனிம் தான் கேட்டிருப்பாங்க நமக்கு. அங்கே ஆன்டனிமா சினானிம்னா கூட வந்து கொடுக்கல, பிளாங்காக கொடுத்துருக்காங்க மொட்டையா. ஸோ ப்ரோவஸ் அப்படின்னா எக்ஸ்பர்டைஸ், எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடியது. அதுக்கு ஆன்டனிம் வந்து கோவர்ட் அப்படின்னா லேக்கிங் கரேஜ் இல்லாமல் இருக்கக்கூடியது. ஸ்ட்ரவுட் அப்படின்னா ஸ்ட்ரவுடுக்கு வந்து ரிவியல். ஸ்ட்ரவுடுனா கிளாத் ஆர் ஷீட் தட் இஸ் புட் ரவுண்ட் த டெட் பாடி பிஃபோர் இட் இஸ் பரிட். ஸோ பற்றி சுற்றி கவர் பண்ணக்கூடியது. ஸோ ஸ்ட்ரவுட் அப்படின்னா கவர். ஸோ அதுக்கு வந்து ஆன்டனிம் ரிவியல், ஓப்பன் பண்ணக்கூடியது. ப்ரூடண்ட் வந்து ரெக்லெஸ். prudent adjective. So acting with or showing care. Prudent அப்படிங்கிறது adjective. showing care. ஸோ கேர் பண்ணிக்கிறது. இதுக்கு ரெக்லெஸ். ஸோ இதுக்கு வந்து ரெக்லெஸ் ஆன்டனிம். ரெக்லெஸ்னா டேஞ்சர். ரெக்லெஸ்ஸும் அட்ஜெக்டிவ் தான். இது என்னன்னா டேஞ்சர்.
ஸோ இங்கே வந்து கேர் பண்ணிக்கிறோம். ப்ரூடென்ட்னா ரொம்ப கேரிங்காக இருக்கக்கூடியது, ரெக்லெஸ்னா டேஞ்சராக இருக்கக்கூடியது. அடுத்து அப்ஸ்க்யூர் வந்து அன்கிளியர். ஸோ ஸ்கியூ அப்படின்னா கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் கூடிய, நாட் டிஸ்கவர்ட் ஆர் நோன் அபவுட், ஸோ அன்சர்டைன். அப்ஸ்க்யூர் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு அச்சாட்டர் தான் நாட் டிஸ்கவர், நாட் டிஸ்கவர் ஆர் அன்சர்டைன். ஸோ அதுக்கு ஆண்டனிம் வந்து கிளியர். ஸோ ரொம்ப கிளியராக இருக்கக்கூடியது. ஸோ கிளியர் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம அப்ஜெக்டிவான பார்த்துருவோம். அப்ஜெக்டிவ். ஓகே, அடுத்த கொஸ்டின் bring out. ஸோ இது மீனிங் கொடுத்துருக்காங்க. phrasal verb bring outனா bring out அப்படின்னா கொண்டு வருதல். emphasize, bring out, emphasize, emphasizeனா bring out. பார்த்தோம்னா bring out அப்படிங்கிறது ப்ரொடியூஸ். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதான் emphasize something. ஸோ emphasize make something more evident, emphasize. ஸோ bring out அப்படிங்கிறது emphasize, அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சொல்லுவோம். bring to அப்படின்னா ரிஸ்டோர் பண்ணக்கூடியது, bring to ரிஸ்டோர் பண்ணக்கூடியது. bring under அப்படின்னா சப்டியூ. ஸோ ஏதாவது ஒரு கீழே இருக்குது, bring under. அது bring up அப்படின்னா ரியர், bring up ரியர். ரியர்னா மேலே வரக்கூடியது, ரியர் மேலே. இந்த பேக் பார்ட் ஆஃப் சம்திங், சாரி, bring up பில்டிங் ஆர் வெஹிக்கல் உடைய பேக் பார்ட், ரியர், பின்னாடி இருக்கக்கூடியது. bring up, bring upோட மீனிங் என்ன வரும்? bring upனா லுக் ஆஃப்டர் அ child until it's an adult, look after. raise a matter for discussion or consideration, raise a matter. bring up அப்படின்னா raise a matter for discussion. so raise a matter for discussion or something. so bring up அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி look after a child. ஸோ அதுவும் வந்து bring up தான் வரும், look after a child. அடுத்து ஆன்டனிம் கேட்குறாங்க. ஸோ நைட் மேரிஸ் அப்படின்னா ப்ளீசிங், நைட் மேரிஸ். நைட் மேரிஸ் அப்படின்னா நேச்சர் ஆஃப் நைட் மேர். ஸோ வெரி ஃப்ரைட்னிங், அன்பிளசன்ட், வெரி ஃப்ரைட்னிங், அன்பிளசன்ட், அன்பிளசன்ட். ஆன்டனிம் ப்ளீசிங். அடுத்து இரேட் வந்து காம். ஸோ இரேட் காம். இரேட்னா ஏஆர்ஏடி, இரேட். இரேட்டுங்கிறது ஃபீலிங் ஆஃப் கிரேட் ஆங்கர், இரேட் அங்கே கோவமாக இருக்கக்கூடியது, அது காம். அன்ஹெரால்டு அப்படின்னா அனௌன்ஸ், அன்ஹெரால்டு, அன்ஹெரால்டு. நாட் அனௌன்ஸ்டு, நாட் ப்ரீவியஸ்லி அனௌன்ஸ்டு, அன்ஹெரால்டு, நாட் ப்ரீவியஸ்லி அனௌன்ஸ்டு. அன்ஹெரால்டுனா நாட் ப்ரீவியஸ்லி அனௌன்ஸ்டு, நாட் அனௌன்ஸ்டுன்னு நம்ம எடுத்துப்போம். அன்ஹெரால்டு, நாட் அனௌன்ஸ்டு, ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கு ஆன்டனிம் அனௌன்ஸ். ஸ்டென்ச் அப்படின்னா அரோமா, ஸ்டென்ச். ஸ்டென்ச் வந்து ஸ்ட்ராங், வெரி அன்பிளசன்ட் ஸ்மெல். ஸோ ஸ்டென்ச்சுங்கிறது அன்பிளசன்ட் ஸ்மெல், ஸ்டென்ச் அன்பிளசன்ட் ஸ்மெல் அப்படின்னா இதுக்கு வந்து ஆன்டனிம் அரோமா, பிளசன்ட் ஸ்மெல், அரோமா. அடுத்து மீனிங் கேட்குறாங்க. ஃப்ரேசஸ், இடியம்ஸோட மீனிங். மெஸ் அரவுண்ட் அப்படின்னா வேஸ்ட் டைம், டைம் வேஸ்ட் பண்ணி சுற்றிட்டு இருக்கக்கூடியது, மெஸ் அரவுண்ட். மெட் சம்திங் அவுட், பனிஷ். ஸோ மெட் சம்திங் அவுட், பனிஷ். மில் அரவுண்ட், people get together very close, mill around, people get together very close. Mind out, beware of danger. So mind out, beware of danger. Mess around அப்படின்னா வேஸ்ட் டைம். met something out, punish. mill around, people get together very close. mind out, beware of danger. go up, increase. So go up, increase ஆகக்கூடியது. hold on, wait. just before a little ago, just before a little ago. let on அப்படின்னா disclose a secret, let on, disclose a secret. so secret சொல்லு, let on, disclose a secret. home of fun கேக்குறாங்க. was sat under the shade of the beech tree, shade of the beech, bech, shade of the beech tree. sat under the shade of the beech tree.
இதுதான் பீச் ட்ரீ. ஓ, எவ்வளோ அழகாக இருக்குங்க பீச் ட்ரீ. இந்த ட்ரீயோடைய ஷேடில் நாங்கள் உட்கார்ந்து கொண்டு இருந்தோம். ஸோ வி ஷேட் அண்டர் தி ஷேட் ஆஃப் த பீச் ட்ரீ, BEECH. அடுத்து புட்டான் அப்படின்னா வேர் பண்ணக்கூடியது, புட்டான் வேர். கிவ் இன் அப்படிங்கிறது சரண்டர் பண்ணக்கூடியது, இன்னொருத்தட்ட கொடுக்குறது. ஸோ கிவ் இன் சரண்டர். இன் அபண்டன்ஸ் அப்படின்னா லாட் ஆஃப், ஸோ அதிகமாக இருக்கக்கூடியது லாட் ஆஃப். அண்டர் கிளாஸ் அப்படின்னா க்ரீன் ஹவுஸ், அண்டர் கிளாஸ் க்ரீன் ஹவுஸ். இது இன்கரண்ட் சென்டென்ஸ் கேட்குறாங்க. ஸோ இன்கரண்ட் பார்த்தோம்னா as it rained so the match was cancelled. As it rained the match was cancelled. ஸோ வந்து வர தேவையில்லை இல்லையா. ஸோ as it rained the match was cancelled அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க த்ரைவிங். ஸோ அதனுடைய மீனிங் கேட்குறாங்க. த்ரைவிங், ஸோ இஸ் செட் இன் டு அ த்ரைவிங் பிஸ்னஸ். த்ரைவிங்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடக்கூடாது. இன்க்ரீசிங், சக்ஸஸ்ஃபுல், ப்ராஸ்பரஸ். இன்க்ரீசிங், சக்ஸஸ்ஃபுல், ப்ராஸ்பரஸ் இது எல்லாமே வந்து த்ரைவிங்குடைய மீனிங். ஸோ இன்னும் ப்ரெசென்ட்டில் வந்து இது நல்லா போயிட்டு இருக்குது. அப்கமிங்கிறது இன்னைக்கு வந்து ஃபியூச்சரில் சொல்லக்கூடியது. அப்கமிங் இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட்டில் சொல்லக்கூடியது. அப்கமிங்கிறது ஃபியூச்சர்ஸில் வந்து வரக்கூடியது, ஃபியூச்சரில் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ட்ரைவிங் பிஸ்னஸ் அப்படின்னா இப்போ ப்ரெசென்ட்டாக நடந்துட்டு இருக்குது. ப்ரெசென்ட்டாக நல்லா பிஸ்னஸ் போயிட்டு இருக்குது, க்ரோ ஆகிட்டு இருக்குது. இன்க்ரீசிங், சக்ஸஸ்ஃபுல், ப்ராஸ்பரஸ், ட்ரைவிங். டியூ டு அப்படின்னா பிகாஸ் ஆஃப், ரீசன். கெட் ஆன் டு அப்படின்னா கிளைம், ஸோ ஏர் அது மேலே. கெட் ஆன் டு. கோ இன்டு அப்படின்னா மூவ் ஃபுல்லி. ஸோ கோ இன்டு மூவ் ஃபுல்லி. கிரவுண்ட் அப் கிரஸ்ட். கோ இன்டு மூவ் ஃபுல்லி, கிரவுண்ட் அப் வந்து கிரஸ்ட். கோ இன்டு மூவ் ஃபுல்லி, கிரவுண்ட் அப் கிரஸ்ட். ரஞ்சித் காட் அவுட் ஆஃப் த டாக்ஸி. ஸோ அவுட் ஆஃப் த டாக்ஸி. ரஞ்சித் காட் அவுட் ஆஃப் த டாக்ஸி. டாக்ஸிலேருந்து வெளியே வந்தா. காட் அவுட் ஆஃப் த டாக்ஸி. ப்ரைஸஸ் ஹேவ் ரைசன் பை 10%. ஸோ ப்ரைஸஸ் ஹேவ் ரைசன் பை 10%. ஸோ அதே மாதிரி நம்ம பை ஃபுட்டும் வராது, ஆன் ஃபுட் தான் வரும். ஸோ பை ஃபுட் கிடையாது, ஆன் ஃபுட் தான் வந்து நமக்கு வரும். பை ஃபுட்டும் வந்து வராது. He went on horseback to Kedarnath. So he went on horseback. So he went on horseback. அதே மாதிரி we are talking about you. We are talking about you. Preposition கேட்கலாம். He cuts the cake with a knife. So கத்தியை வச்சு அவன் கேக்கை கட் பண்ணா. He cuts the cake with a knife. இங்கே ஃப்ரேஸ் கேட்குறாங்க. David is for definitely wrong. So David is afraid of dogs, frightened of devils. ஸோ இதில் வந்து இன்கரெக்ட் ப்ரொஃபஷனல். கரெக்ட் இல்லையா. டேவிட் இஸ் அஃப்ரைட் ஆஃப் டார்க் அப்படின்னு சொல்லுறது நம்ம கரெக்டு. அஃப்ரைட் ஆஃப் டாக்ஸும் கரெக்டு. ஃப்ரைட்டன்ட் ஆஃப் டிவில்ஸ். ஸோ ஃப்ரைட்டன்ட் ஆஃப் டிவில்ஸ் கரெக்ட். ஸோ ஃபார் டெஃபினெட்லி ராங். ஆஃப் டேவிட் இஸ் ஆஃப் ஃபார் டெஃபினெட்லி ராங். ஸோ இது வந்து இன்கரெக்ட் ப்ரிப்போசிஷனல் அந்த மாதிரி வராது. So identify the sentence of requisition. So requisition, just open the door, will you? வேணும் ரெக்வஸ்ட் வைக்கக்கூடியது. ஸோ ஜஸ்ட் ஓப்பன் த டோர் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் வரும்போது கமெண்ட் கொஸ்டின் டேக் வந்து will you தான் வரும். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் த டோர், will you give me the pen, will you சொல்லிக்கப்பலையா. SYO வரும்போது he gave me what a book. ஸோ மீங்கிறது IO, a bookங்கிறது DO, direct object. SYO DO. அடுத்து passive voice from the option. ஸோ passive voice வரும்போது நமக்கு வந்து V3 verb வந்துருக்கணும். V3 verb இங்கே கேட்கப்பாங்க allowed. ஸோ is allowed அப்படின்னு சொல்லக்கூடியது நாங்கள் வந்து V3 verb allowed. Someone is allowed here by mistake. அடுத்து கரெக்ட் சென்டென்ஸ் கேட்குறாங்க. ஸோ யுவர் பென்சில் இஸ் ஷார்ப்பர் தென் மைண்ட். ஸோ யுவர் பென்சில், ஸோ யுவர் மைண்ட். ஸோ 2 பர்சன்ஸ் தான் இங்கே வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க. கம்பேரிட்டிவ் டிகிரி தான் வரணும். யுவர் பென்சில் இஸ் ஷார்ப்பர் தென் மைண்ட். அடுத்து கரெக்ட் யூஸ் ஆஃப் ஆர்டிகல் கேட்குறாங்க. ஸோ த ரோஸ் இஸ் தி ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளார்ஸ். த ரோஸ் இஸ் தி ரோஸ். ஸோ ரோஸ் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளவர்ஸ். ரோஸ் அண்ட் ரோஸ் எல்லாம் வராது. ஸோ அதே மாதிரி ஆர்டிக்கலும் இல்லாமல் இருக்காது. தி ரோஸ் கரெக்ட். தி ரோஸ். ஃப்ளவர்ஸ் வரும்போது ஃப்ளவர்ஸு லாங்குவேஜ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வரும்போது தி தான் வரும். தி ரோஸ் இஸ் தி ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளவர்ஸ். தி ரோஸ். அடுத்து சூட்டபுள் ஃப்ரேஸ் கேட்குறாங்க. பிரேம் ஹேட்ஸ் கெட்டிங் அப். பிரேம் ஹேட்ஸ் கெட்டிங் up in the morning. So luckily he works in the evening. So Prem hates getting up in the morning. So getting on, getting in or getting up in the morning.
பிரேக் டவுன் அப்படின்னா கொலாப்ஸ் ஆகக்கூடியது. பிரேக் இன் அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்இன்டகிரேஷன். ஸோ பிரேக் இன் டிஸ்இன்டகிரேஷன். பிரேக் ஆஃப் டிட்டாச் ஆகக்கூடியது. பிரேக்கப் அப்படிங்கிறது டிஸ்பர்ஸ் கலைஞ்சு போகிறது பிரேக்கப். ஸோ பிரேக் டவுன் கொலாப்ஸ், பிரேக் இன் டிஸ்இன்டகிரேஷன், பிரேக் ஆஃப் டிட்டாச், பிரேக்கப், டிஸ்பர்ஸ். கிவ் அவே அப்படின்னு சொல்லக்கூடியது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. கிவ் அவே ட்ரான்ஸ்ஃபர். ஸோ கிவ் ஓவர் அப்படின்னா அபேண்டன். கொஞ்சம் கிவ் அப் அப்படிங்கிறது ரிசைன் பண்ணக்கூடியது. கிவ் ஆஃப் எமிட், கிவ் ஆஃப் எமிட். ஸோ வெளியேறுதல் கிவ் ஆஃப். கிவ் அவே அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர். இது வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது, இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். கிவ் அவே ட்ரான்ஸ்ஃபர். கிவ் ஓவர் அப்படின்னா அபேண்டன். கிவ் ஓவர் அபேண்டன் கைவிடுதல். கிவ் அப் ரிசைன். கிவ் அப் தெரியும் ரிசைன். கிவ் ஆஃப் அப்படிங்கிறது எமிட். கிவ் ஆஃப் எமிட். கிவ் அவே கிவ் ஓவர் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். கிவ் அவே ட்ரான்ஸ்ஃபர், இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. கிவ் அவே. கிவ் ஓவர்னா கம்ப்ளீட்டாக அதை வந்து கைவிட்டுறது. கிவ் ஓவர் அபேண்டன். அடுத்து மீனிங் கேட்குறாங்க. ஸோ இம்ப்ரோவைஸ் அப்படின்னா இன்வென்ட் அண்ட் பர்ஃபார்ம். இன்வென்ட் அண்ட் பர்ஃபார்ம். இம்ப்ரோவைஸ். இம்பவுண்ட் சீஸ் லீகலி. இம்பவுண்ட் சீஸ் லீகலி. இம்ப்ராபபிள். இம்ப்ராபபிள். டூபியஸ் ஃபேர்-ஃபெச்ட். ஸோ டூபியஸ் ஃபேர்-ஃபெச்டு. imprecise. Imprecise. Ambiguous. Approximate. Imprecise. Ambiguous. Approximate. அடுத்து suitable word. So a dash of dash attached the village. ஸோ அப்படின்னா கேங். ஸோ வந்து இருக்கு நமக்கு வந்து கேங்ஸ் வராது, கேங்கை தவிர கேங் ஆஃப். ஸோ வரும்போது நமக்கு வந்து சிங்குலர் தான் வரணும். கேங் ஆஃப் டேஷ் தீவ்ஸ் இல்லை தீவ்ஸ். கேங் ஆஃப் தீவ்ஸ். ஸோ ஆஃப் வரும்போது மெஜாரிட்டி நமக்கு வந்து பின்னாடி பூர்வல் தான் வரும். கேங் ஆஃப் தீவ்ஸ். ஸோ கேங் ஆஃப் தீவ்ஸ் அட்டாச்டு தி வில்லேஜ். அட்டாக்ட் த வில்லேஜ். ஸோ அட்டாச்சுன்னு கொடுத்தோம்னா அட்டாக் த வில்லேஜ். கேங் ஆஃப் தீவ்ஸ் அட்டாக் த வில்லேஜ். அடுத்து ஹி. ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இஃப் இ டேஸ் இயர்லி. ஸோ வில் ப்ளஸ் உட்டு. ஸோ உட்டுனா ஸ்டார்ட்ஸ் வராது இல்லையா. உட்டு வரும்போது இங்கே பாஸ்ட் வர்ப் வரணும். ஸோ வில் கேட்ச் அப்படியும் வராது. நமக்கு வந்து வில் கேட்ச் வரும்போது இங்கே ப்ரெசன்ட் வர்ப் வரணும். இங்கே பாஸ்ட் வர்ப் கொடுத்துருவாங்க. ஸோ இதுவும் வந்து வராது, இதுவும் வராது. கேட்ச் ஸ்டார்ட்ஸும் வராது. நமக்கு வந்து வில் கேட்ச். ஸோ அப்போ இஃப் இ ஸ்டார்ட்ஸ் இயர்லி. ஸோ இஃப் இ ஸ்டார்ட்ஸ் இயர்லி ஸ்டார்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து என்னதுன்னா ஸ்டார்ட்ஸ் ப்ரெசன்ட் வர்ப் வருதுருக்கா. ப்ரெசன்ட் வர்ப் வரும்போது இங்கே வந்து வில் ப்ளஸ் ப்ரெசன்ட் வர்பு வரணும். ப்ரெசன்ட் வர்ப் வந்தால் வில் ப்ளஸ் ப்ரெசன்ட் வர்பு. ஸோ வில் கேட்ச். ஹி வில் catch the bus if he starts early. He will catch the bus if he starts early. மீனிங் கேட்குறாங்க. ஸோ இன்டிக்னன்ட்லி. ஸோ இன்டிக்னன்ட்லினா எல்லாமே வருது, 4 வருது மீனிங் இன்டிக்னன்ட்லி. ஸோ ஹேம் நாட் ரிஜெக்டட் இஸ் சஜெக்ஷன் இன்டிக்னன்ட்லி. இரிட்டேட்லி. இரிட்டேட்டர்லி. அனாயிங்லி. இன்ஃபீரியேட்டர்லி. பர்சுவேடிங்லி. ஸோ இது மூணுமே வந்து பாருங்கள். indignantly அப்படின்னா irritatedly, annoyingly, infuriatingly, persuadingly. அடுத்து மீனிங் கேட்குறாங்க. ஃபேசினேட்டட் அப்படின்னா அட்ராக்டட், சார்ம்ட், என்த்ரால்ட், அல்லூர்ட். என்த்ரால்ட், அல்லூர்ட். ஃபேசினேட்டட், அட்ராக்டட், சார்ம்ட், என்த்ரால்ட். என்த்ரால்ட்னா மீனிங் பார்ப்போம். என்த்ரால்ட். enthralled. Enthrall verb to hold somebody's interest, attention. So hold somebody's interest. அதே மாதிரி allude. Alludeனா allure. இது வந்து நவுனு. குவாலிட்டி ஆஃப் பீயிங் பவர்ஃபுல்லி மிஸ்டீரியஸ்லி அட்ராக்டிவ். ஸோ அட்ராக்டிவ். அல்லூர்னா அது வந்து அட்ராக்டிவ். ஸோ அல்லூர் அப்படிங்கிறது நமக்கு வந்து நவுனாக வந்துருக்கு பாருங்க. அட்ராக்டிவ். அல்லூர் அப்படிங்கிறது நமக்கு வந்து நவுன், அட்ராக்ட் பண்ணக்கூடியது. அல்லூர் நவுன். ஓகே. அடுத்து மீனிங்ஸ் கேட்குறாங்க. கேனப்பி அப்படின்னா ஷெல்டர், கன்சர்ன். ஸோ பி ஆங்ஸியஸ். ஆங்ஸியஸ் ஆர் கன்சர்ன். குயிர் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சு. சிட் அப்படிங்கிறது ஸ்கோல்டிங். சிட், ஸ்கோல்டிங். அடுத்து அகைன் மீனிங். ஸ்லாத் அப்படின்னா லேஸ்னஸ், ரொம்ப சோம்பேறித்தனம். இன்ட்ரிகேட் அப்படின்னா காம்ப்ளிகேட்டட்.
irritated, annoyed, dread, fear. So dread, fear. Sloth, laziness, intricate, complicated, irritated, annoyed, dread, fear. இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னா ஒரு இன்ட்யூஷன். ஸோ உள்ள என்ன சொல்லுது? இன்ஸ்டிங், இன்ட்யூஷன். ப்ரொஃபவுண்ட் டீப். லாங்கி டால் அண்ட் தின். லாங்கி டால் அண்ட் தின். ஆப்டிடியூட் எபிலிட்டி. லாங்கி டால் அண்ட் தின். அடுத்து ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன் கேட்குறாங்க. நன் ஆஃப் திஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எதுவுமே ஆட் ஒன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கண்ட்ரி சைடு, இன்சைடு, ப்ரீ சைடு, ஹில் சைடு. கண்ட்ரி சைடு, இன்சைடு, ப்ரீ சைடு, ஹில் சைடு. ஸோ எல்லாமே நமக்கு வந்து கரெக்டான ப்ரிஃபிக்ஸ் வரும் போல். அதனால் இதில் ஆட் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கண்ட்ரி சைடு நவுனு. இன்சைடு 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 வந்து நவுனாகவும் வரும். ஸோ இன்சைடு நவுனாகவும் வரும். ப்ரீ சைடு, இன்சைடு நவுனாக வரும். ப்ரீ சைடு. இன்சைடு தான் வருது, ப்ரீ சைடு வரல. ஓகே ஃபைன். ஸோ இதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு இதுக்கான லாஜிக் என்னங்கிறது தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். 178 கொஸ்டின். அடுத்து மீனிங் கேட்டிருக்காங்க போல். ஸோ அது பிளண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஸ்லேவரி, டெரிஃபிக், யூத்ஃபுல், பவர்லெஸ். அடுத்து ஹார்ட் ஒன் கேட்குறாங்க. கிரிட்டிசிசம், ரேசிசம், ஏத்திசம், ஈகோயிசம். கிரிட்டிசிசம், ரேசிசம், ஏத்திசம், ஈகோயிசம். ஸோ இதில் வந்து ஏத்திசம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஹார்ட் ஒன் அவுட். அடுத்து இங்கே ஹார்ட் ஒன் அவுட். ஆர்கானிசம், டூரிசம், ஹிப்னாட்டிசம், ஹைபாய்சம். கேள்விப்பட்டது. ஹைபாய்சம். ஆர்கானிசம், டூரிசம், ஹிப்னாட்டிசம், ஹைபாய்சம்னு ஒரு வேர்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஹைபாய்சம். ஹைபாய்சம்னு ஒரு வேர்டு இல்லை போல. கூகுளே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இருக்கு ஹைபாய்சம் ஃப்ரம் பிரேக்கிங் நியூஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட். சாரி பாருங்க. ஹைபாய்சம் அப்படின்னு ஒரு வேர்டு இல்லை போல. அதனால தான் இதை வந்து ஹார்ட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. ஹைப்னாட்டிசம் இருக்கு, டூரிசம் இருக்கு, ஆர்கனைசம் இருக்கு. ஹைபாய்சம் நம்ம படிச்சதில்லை. ஸோ அதான் ஹார்ட் ஒன் அவுட். அடுத்து which of the following sentence is correct. ஸோ எது கரெக்ட் கொஸ்டின் டேக் இருக்கிறாங்க. ஸோ he didn't go அப்படின்னா didn't வரும்போது did he வரும். ஸோ he didn't goனா did he. இங்கே பாருங்க காண்ட் வந்திருக்கு. அப்போ இங்கே வந்து காண்ட் வரக்கூடாது, கேன் தான் வரணும். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் லைக் மூவிஸ் அப்படின்னா do they. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் லைக் மூவிஸ். லைக் டூ ப்ளஸ் verb. ஸோ டோன்ட் they வரணும் இல்லையா? அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் லைக் மூவிஸ் அப்படின்னா டோன்ட் they வரணும். யூ கேன் ஸ்டடி வெல்னா காண்ட் யூ கேன் ஸ்டடி வெல்னா காண்ட் யூ. இங்கே வந்து கரெக்ட் கொஸ்டின் டேக். he didn't go வந்து did he. அடுத்து ஆண்டனிம் கேட்குறாங்க. ஸோ ஆண்டனிம் பேனிக்ட் அப்படின்னா காம், பயப்படாமல் காம், கூலாக இருக்கிறது. ட்ரவுட் வந்து ஃப்ளட்ஸு. கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கன்க்ளூட் முடிக்கிறது. ப்ரைட் அப்படிங்கிறது ஹியூமிலிட்டி. ஹியூமிலிட்டி அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் ஹேவிங் ஏ மாடஸ்ட் ஆர் லோ வியூ ஆஃப் ஒன்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஹியூமிலிட்டி. லோ வியூ ஆஃப் ஹியூமிலிட்டி நவுனு. லோ
view of one's importance. அடுத்த கொஸ்டின்ஸ் நவ் வந்து சென்டென்ஸ் மட்டும் நவ் அட்வர்பு இட் இஸ் ரெய்னிங் வந்து ஏஎஸ்வி. ஸோ ஏஎஸ்வி அதுக்கப்புறம் திஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லக்கூடியது அட்வர்ப். ஸோ வென் திஸ் மார்னிங் ஐ சப்ஜெக்ட் மெட் வெர்பு யார் ஹிம் இவன் வந்து ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் ராதா சிங்ஸ் வாட் அ சாங். ராதா சிங்ஸ் என்ன சாங்குங்கிறது ஆப்ஜெக்ட். சீதா இஸ் இது வந்து ஸ்டேட் வெர்ப்ல இருந்து சீதா இஸ் அ டீச்சர் எஸ்வி சி. they were happy. So they were happy. State verb were. So happy she sang sv a how. So she sang how னு வர முடியாது adverb இது வந்து ஸ்வீட்லிங்கிறது adverb. ஓகே அடுத்து I gave him a book. So sv io do. He painted the car green. So he painted the car what o என்ன green. ஸோ இங்கே வந்து க்ரீனுங்கிறது கலர்னால கலர் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அப்ஜெக்டிவ் வரும். ஸோ இங்கே வந்து அட்வர்பு வராது. ஸோ ஏ வந்து நம்ம போடக்கூடாது. ஹீ பெயிண்டட் த கார் க்ரீன் அப்படின்னும் போது ஹீ பெயிண்டட் த கார் அப்படின்னும் போது என்ன கலருங்கிறது சொல்லணும். அந்த கலர் சொன்னால் தான் சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஹீ பெயிண்டட் த கார் க்ரீன். ஸோ க்ரீனுங்கிறது காம்ப்ளிமெண்ட், காருங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ SVOC. அடுத்து டு இயர் இஸ் ஹியூமன். ஸோ டு இயர் is human subject. டு இயர்ங்கிறது சப்ஜெக்ட் இஸ் ஸ்டேட் வெர்பு இங்கே காம்ப்ளிமெண்ட் தான் வரும். ஸோ SVC டு இயர் இஸ் ஹியூமன். சாரி டு இயர் இஸ் ஹியூமன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் வெர்பு காம்ப்ளிமெண்ட் SVC. அடுத்து ஹோமோஃபோன்ஸ் ஸ்டாச்சுட்ரி. ஸோ ஸ்டாச்சுட்ரிங்கிறது ஸ்டாச்சுட்டரி கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி கமிஷன். ஸோ ஸ்டாச்சுட்டரி கமிஷன்னா ஆக்ட் மூலமாக அமைக்கப்பட்ட கமிஷன் தான் ஸ்டாச்சுட்டரி கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆத்தரைஸ் பை லா. அதே மாதிரி ஸ்டேஷனரி. ஸோ ஸ்டேஷனரி அப்படிங்கிறது ஒரே இடத்துல நிற்கிறது, மூவ் ஆகாமல், நாட் மூவிங். ஸ்டேஷனரி NERY வந்ததுன்னா அது வந்து ஒரு ரைட்டிங் மெட்டீரியல்ஸ், அதாவது நமக்கு ரைட்டிங் மெட்டீரியல் எக்ஸாம் அந்த ஸ்டடி மெட்டீரியல்லாம் வைக்கக்கூடிய ஒரு கடை. அடுத்து ஸ்டாச்சுவரி. ஸ்டாச்சுவரினா ஸ்டாச்சுஸ் கலெக்டிவ்லி. ஸ்டாச்சுஸ் கலெக்டிவ்லி ஸ்டாச்சுவரி. ஸ்டாச்சுவரி அப்படிங்கிறது ஸ்டாச்சுஸை வந்து கலெக்டிவாக சொல்லக்கூடியது ஸ்டாச்சுவரி. அடுத்து ஹோம்ஃபோன்ஸ் கரியருங்கிறது நமக்கு வந்து ஒரு ஜாப். கொரியர் அப்படிங்கிறது பர்சன் ஹூ டெலிவர்ஸ் மெசேஜஸ். அதே மாதிரி கேரியர் அப்படிங்கிறது பர்சன் ஆர் அனிமல் டிரான்ஸ்மிட்டிங் டிசீஸ். ஸோ டிரான்ஸ்மிட்டிங் டிசீஸ் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது கேரியர். கோர்ட்டியர் அப்படின்னா அட்டண்டன்ட் அட் கோர்ட். ஸோ கோர்ட்டியர் அண்ட் அட்டண்டன்ட் அட் கோர்ட்டில் அட்டண்டண்டாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டியர். அடுத்து ஹோமோஃபோன் கேட்குறாங்க. ஸோ த நாட்டி த்ரெட் அப்படின்னா முடிச்சப்பட்ட த்ரெட். த நாட்டி த்ரெட் வாஸ் thrown away. The naughty thread was thrown away. Naughty 2 T வந்து பாருங்க KNOTTY. Naughty thread was thrown away. அடுத்து the teacher gave counsel to the students. ஸோ கவுன்சில்லாம் வராது. கவுன்சிலுங்கிறது ஒரு மெம்பர்ஸ் க்ளூவாக இருக்கும். இது டீச்சர் கேவ் கவுன்சல் டு த ஸ்டூடெண்ட்ஸ். கவுன்சல் SEL. ஓகே அடுத்து மீனிங் கேட்குறாங்க. இது எந்த வேர்டுக்குன்னா ஸ்டெட் ஃபாஸ்ட். இதுக்கு வந்து மீனிங் கேட்குறாங்க. டிட்டர்மைன்ட் ஃபர்ம் கமிட்டட். ஸோ டிட்டர்மைன்ட் ஃபர்ம் கமிட்டடாக இருக்கக்கூடியது தான் ஸ்டெட் ஃபாஸ்ட். டிட்டர்மைன்ட் ஃபர்ம் கமிட்டடாக இருக்கக்கூடியது தான் மீனிங். அடுத்து கொஸ்டின் டேக் கேட்குறாங்க. டசின் சி அப்படின்னா கோஸ் வித் கோஸ். ஸோ ப்ரொனவுன் வந்து சி, கோஸ் வந்து டஸ் ப்ளஸ் வெர்பு. ஸோ வந்து சென்டென்ஸ் பாசிட்டிவ், டேக் நெகட்டிவ். டசின் சி. The preposition, there is a beautiful bridge across the Kaveri river. So Kaveri river க்கு குறுக்கா ஒரு bridge இருக்கு. There is a beautiful bridge across the Kaveri river. அடுத்து identify the degree. ஸோ டிகிரி கேட்குறாங்க. டெல்லி டெவில்ஸ் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். உங்க பாருங்க டெல்லி டெவில்ஸ் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து நமக்கு வந்து சப்ஜெக்ட் தான். அவங்க வந்து அண்ட் இருக்கு, இது வந்து காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம போட்டக்கூடாது. இந்த நாட்டை காம்பவுண்ட் இது வந்து ரெண்டு மெயின் கிளாஸை காம்பவுண்ட் பண்ணல. ஸோ வந்து ரெண்டு மெயின் கிளாஸை கம்பைன் பண்ணுறதுக்கு இங்கே அண்டு வரல.
இங்கே 2 சப்ஜெக்ட்டுக்காக அண்டு கொடுத்துருவாங்க. டெல்லி டேர்டெவில்ஸ் அண்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட். ஸோ ஆர் ஈக்குவலி சேலஞ்சிங் டீம்ஸ். ஐடென்டிஃபை த டிகிரி. சாரி, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் கேட்கல, எல்லாம் டிகிரிஸ் தான் கேட்குறான். டெல்லி டேர்டெவில்ஸ் அண்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆர் ஈக்குவலி சேலஞ்சிங் டீம். ஸோ அதில் வந்து சூப்பரேட்டிவோ கம்பேரேட்டிவோ பாசிட்டிவோ எதுவுமே கிடையாது. ஸோ நன் ஆஃப் திஸ். அடுத்து சூப்பர்லேட்டிவாக கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. சேஞ்ச் இன்டூ சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இஸ் more fascinating. So more fascinating subject to the students than other subjects. Okay, so superlative aerospace engineering is the most fascinating subject to the students. So aerospace engineering is the most fascinating subject. So aerospace engineering is more fascinating subject to the students than other subjects. இங்கே வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ் விட இதுதான் வந்து மோர் ஃபேஸ்டினேட்டிங் அப்படின்னா அங்கே வந்து மற்ற சப்ஜெக்ட் மற்ற எல்லா சப்ஜெக்ட்டையும் கம்பேர் பண்ணுறப்போ இதுதான் ஃபேஸ்டினேட்டிங்காக இருக்குது. அப்படின்னும் போது ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இஸ் தி மோஸ்ட் ஃபேஸ்டினேட்டிங் சப்ஜெக்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட்லாம் இங்கே வந்து எல்லாமே அடிபட்டு போயிடுது. ஸோ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் மட்டும்தான் நிற்கிதுங்க. பாருங்க, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேஸ்டினேட்டிங், ஒன் ஆஃப் த கிடையாது, அதுதான் ஒரு ஃபேஸ்டினேட்டிங் சப்ஜெக்ட். ஸோ வந்து ஒன் ஆஃப் த வராது. அதே மாதிரி இஸ் த ஒன்லி ஃபேஸ்டினேட்டிங் சப்ஜெக்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்லி ஃபேஸ்டினேட்டிங் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி வராது, ஒன்லிலாம் வராது. அதுமாதிரி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் நாட் த ஒன்லி ஃபேஸ்டினேட்டிங் சப்ஜெக்ட், நாட் த ஒன்லி அப்படிலாம் வராது. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இஸ் தி மோஸ்ட் ஃபேஸ்டினேட்டிங் சப்ஜெக்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பேசிவ் வாய்ஸ் கேட்குறாங்க. ஸோ பேசிவ் வாய்ஸ்னா வேர் ப்ளஸ் V3 verb வரணும். இங்கே வந்து பாருங்கள் தே வேர் கேரியிங். ஸோ வேர் ப்ளஸ் V1 ING வரும்போது என்ன வரணும்னா இங்கே வந்து ஆக்டிவில் வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் V1 ING வந்ததுன்னா பேசிவில் வந்து வாஸ் அல்லது வேர் அப்படியே வரும். ING வந்ததுன்னா பீயிங் வரும். வாஸ் ஆர் வேர் பீயிங் ப்ளஸ் V3. ஸோ பீயிங் ப்ளஸ் V3 வரும். ஸோ அங்கே பீயிங் ப்ளஸ் V3 எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ அங்கே வந்து பாருங்கள் ஆஃப் த ஃபீல்டு. த ஃபீல்டுங்கிறது நமக்கு வந்து சிங்குலர், அப்போ வந்து வாஸ் தான் வரும். த ஆஃப் த ஃபீல்டு வரல. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இன்ஜூர்ட் பிளேயர். ஸோ தே வேர் கேரிங் த இன்ஜூர்ட் பிளேயர் ஆஃப் த ஃபீல்டு. ஸோ அப்படின்னா த இன்ஜூர்ட் பிளேயர் வாஸ் இன்ஜூர்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து சிங்குலர். ஸோ அங்கே வந்து வாஸ் பீயிங் கேரிட். ஸோ பாருங்கள் வாஸ் பீயிங் கேரிட். ஸோ பார்த்தீங்களா வாஸ் பீயிங் ப்ளஸ் V3 வரப்போ கேரிட் ஆஃப் த ஃபீல்டு பை தேம், கேரிட் ஆஃப் த ஃபீல்டு பை தேம். ஸோ நமக்கு வந்து இதுதான் கரெக்ட் பேசிவ் வாய்ஸ். அடுத்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ சி இஸ் த வெல்த்தியஸ்ட் லேடி இன் த சொசைட்டி. சி இஸ் தி வெல்த்தியஸ்ட் லேடி இன் தி சொசைட்டி. ஸோ ஆஸ் கிரேட் ஆஸ் அது வந்து பாசிட்டிவ் டிகிரி. கம்பேரேட்டிவ் டிகிரியை கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ மை போனி இஸ் நாட் ஆஸ் ட்ரைன்ட் ஆஸ் யுவர்ஸ். ஸோ என்னுடையது உன்னோட மாதிரி நாட் ட்ரைன்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா இங்கே யுவர்ஸா அப்படின்னா யுவர் pony is more trained than mine. Your pony is more trained than mine. Another question. So when I saw a black and white print of Jesus Christ in his hut, I asked Gandhiji, how is this? You are not a Christian. So I am a Christian and a Hindu and a Muslim and a Jew. So இது வந்து காந்திஜி அவர்கள் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஐ எம் அ கிறிஸ்டியன், ஐ எம் அ இந்து, ஐ எம் அ முஸ்லீம் அண்ட் ஐ எம் அ ஜூ அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதில் வந்து இஸ் ஃபெய்த் ஆன் செக்குலரிசம் தான் சொல்லப்படுது. இதில் செக்குலரிசம்னா சமய சகிப்புத்தன்மை. ஸோ செக்குலரிசம். ஸோ இட்ஸ் ஃபெய்த் ஆன் செக்குலரிசம் தான் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. நமக்கு வந்து இதோட 100 கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்குது. 100 கொஸ்டின் வந்து கிராமர் கம்ப்ளீட்டாக. ஸோ இது வந்து 30வது கொஸ்டின் பேப்பர். நமக்கு இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் 31வது கொஸ்டின் பேப்பர். அதை வந்து நம்ம நாளைக்கு வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவாங்க.